Hello friends, welcome to Nivis Menukart. இந்த வீடியோல ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த கருப்பு உளுந்துல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஏற்கனவே ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் இருக்குது. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு நம்ம வறுக்கும்போது நல்லா வாசனை வரும். அப்படின்னா இது நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் 8 காஞ்ச மிளகாவை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா நல்லா வறுப்பட்டதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடைச்சிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கட்டி பெருங்காயத்தை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது உப்பி வர வரைக்கும் வறுக்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணி லைட்டாக மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கும்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரொம்ப மையாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான கருப்பு உளுந்து வச்சு நல்ல டேஸ்டான இட்லி மிளகாய் பொடி ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சது 3 மாதம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்க்க நிவிஸ் மெனுகார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.